بسم الله الرحمن الرحيم لإيلاف قريش إيلافهم رحلة الشتاء والصيف فليعبدوا رب هذا البيت الذي أطعمهم من جوع وآمنهم من خوف. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين. قال رسول الله صلى الله عليه وسلم تركت في أمرين سنة رسول الله صلى الله عليه وسلم. صدق الله العلي العظيم وصدق رسول النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அருளும் மேலான கருணையும் நாம் அனைவர்கள் மீதும் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பும் ஷஃபாஅத்தும் நாம் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. நமது மனைவி மக்கள், நமது உற்றார் உறவினர், உலகத்தில் உள்ள முஸ்லிமான முஃமினான ஆண் பெண் அனைவர்களுக்கும் அல்லாஹ் உடல் சுகத்தை நிரந்தரமாக நசீபாக்குவானாக. மருத்துவமனை கஷ்டங்கள், மருத்துவமனை செலவுகள், பலாய் முசீபத்துகள், கொடிய தீராத நோய் நொடிகள் என்றும் அல்லாஹ் நம் அனைவர்களையும் நிரந்தரமாக பாதுகாத்தார்கள் புரிவானாக. திடீர் மரணங்கள், வாகன விபத்துக்கள், நிலநடுக்கங்கள், நிலச்சரிவுகள் போன்ற மரணங்களிலிருந்தும் அல்லாஹ் நம் அனைவர்களையும் முழுமையாக பாதுகாத்தார்கள் புரிவானாக என்று துஆ செய்தவனாக என்னுடைய உரை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களை, இஸ்லாமிய பெருமக்களை, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டியை நம்மளுக்கு காட்டியிருக்கின்றார்கள். எப்பேற்பட்ட வழிகாட்டி என்றால், அந்த மனித சமூகம் எந்த அளவுக்கு இந்த விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும், இந்த விஷயத்திலே எந்த அளவுக்கு அவர்கள் முழு கவனத்தை செலுத்த வேண்டும் என்ற சிறந்த வழிகாட்டியை இந்த மனித சமூகத்திற்கு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக காட்டியிருக்கின்றார்கள். ஒரு ஹதீஸிலே சொல்லி காட்டுவார்கள், ஒரு மனிதன் ஒரு பொருளை வாங்குகின்ற பொழுதும் அதை விற்கின்ற பொழுதும் பெருந்தன்மையோடு நடந்து கொள்ளட்டும். யார் பெருந்தன்மையோடு நடந்து கொள்கின்றார்களோ அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய அருள் பொழிகின்றன என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிக்கும் அந்த பொருளை வாங்கக்கூடிய அந்த மக்களும் பெருந்தன்மையோடு நடந்து கொண்டால் அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய அருள் பொழிகின்றது என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். அதற்கு அடுத்த ஹதீஸிலே சொல்லுவார்கள், ஒரு மனிதன் கடன் வாங்குகின்ற பொழுதும் அந்த கடனை திருப்பி கொடுக்கின்ற பொழுதும் இரண்டு நபர்களும் பெருந்தன்மையோடு நடந்து கொண்டான் அவர்கள் மீதும் அல்லாஹ் தன்னுடைய அருளை பொழிகிறான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களை, உலகத்திலே மனித சமூகத்தை எடுத்துக்கொண்டமையானால் அல்லாஹ் இந்த மனித சமூகத்தை ஏற்ற தாழ்வோடு படைத்திருக்கிறார். படித்தவன், பாமரன், ஏழை, பணக்காரன், லாபமுடையவன், நஷ்டவாளி
இன்பம் துன்பம் இப்படி ஒவ்வொரு காரியத்தை எடுத்துக்கொண்டாலும் ஏற்ற தாழ்வோடு மனித வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கின்றது. இப்படி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்திலே சில மக்கள் வறுமையிலே ஏழ்மையிலே பீடிக்கப்படுகின்றார்கள். தங்களுடைய தேவையை நிறைவு செய்வதற்கு, தங்களுடைய தேவையை சரி செய்வதற்கு தெரிந்தவர்களிடம், தங்களுடைய நண்பர்களிடம், தங்களுடைய சொந்த பந்தங்களிடம், தங்களுடைய உற்றார் உறவினர்களிடம் கடன் கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு, ஒரு நிர்பந்தத்திற்கு ஆளாக்கப்பட்டு விடுகின்றார். கடன் கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டு விடுகின்றார்கள். காரணம், மனிதனுடைய வாழ்க்கையை அல்லாஹ் ஏற்றத்தாழ்வோடு படைத்திருக்கின்றார். எல்லா மனிதர்களும் ஒரே நிலைமையிலே இல்லை. ஒவ்வொருவர்களும் ஒவ்வொரு மனிதர்களும் தங்களுடைய தரம் தனி பிரித்தவர்களாக, தாழ்ந்தவர்களாக, உயர்ந்தவர்களாக தங்களுடைய உலகத்திலே அவர்கள் வாழ்கின்ற பொழுது அல்லாஹ் அவர்களை படைத்திருக்கின்றார். பெருமக்களே, உலகத்திலே ஏற்ற தாழ்வோடு படைத்திருக்கக்கூடிய ஒரே காரணத்தினால் தன்னுடைய தேவையை நிறைவேற்றுவதற்கு மனிதன் கடன் கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு ஆளாக்கப்பட்டு விடுகின்றான் என்பதை இங்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். பெருமக்களை, உலகத்திலே சில மக்கள் சொல்வார்கள், நாங்கள் கடன் கொடுக்கவும் மாட்டோம், அந்த கடனை வாங்கவும் மாட்டோம் என்பதாக சொல்வார்கள். ஆனால் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே சில கட்டங்களிலே கடன் கொடுத்திருக்கின்றார்கள் சஹாபாக்களுக்கு. சில நேரங்களிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சஹாபாக்களிடம் கடன் கேட்டிருக்கின்றார்கள். இன்னும் சொல்ல போனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகக்கூடிய அந்த தருணத்திலே அவர்களுடைய உருக்கு சட்டை அடமானம் வைக்கப்பட்ட நிலையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகி இருக்கின்றார்கள் என்பதை நாம் ஹதீஸிலே காண முடிகின்றது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல நேரங்களிலே அல்லாஹ்விடத்திலே இப்படி துஆ செய்தார்கள். தீங்குகளில் இருந்தும், இன்னும் பாவமான காரியங்களில் இருந்தும், கடன் சுமையிலிருந்தும், கடன் சுமையிலே மாட்டிக் கொள்வதை விட்டும் யா அல்லாஹ் எங்களை பாதுகாத்து விடு, தீங்குகளிலிருந்து எங்களை பாதுகாத்து விடு, தொல்லைகளிலிருந்து எங்களை பாதுகாத்து விடு என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல நேரங்களிலே அல்லாஹ்விடத்திலே கையேந்தி துஆ செய்திருக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடனை ஆமோதித்து இருக்கின்றார்கள், கடன் வாங்கி இருக்கின்றார்கள், கடன் கொடுத்திருக்கின்றார்கள். அப்பேற்பட்ட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நேரங்களிலே அல்லாஹ்விடத்திலே யா அல்லாஹ் கடன் சுமையிலிருந்து மாட்டிக் கொள்வதை விட்டும் யா அல்லாஹ் என்னை பாதுகாத்து விடு. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி இப்படி துஆ செய்திருக்கின்றார்கள். என்ன துஆ? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் மக்ஸமி வல் மகரமி. யா அல்லாஹ் பாவங்கள் செய்யக்கூடிய அந்த நிலைமையை விட்டு எங்களை பாதுகாத்து. எவ்வளவு அற்புதமான துஆவை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் மக்ஸமி வல் மகரமி. யா அல்லாஹ் பாவங்கள் செய்யக்கூடிய அந்த சூழ்நிலையை விட்டு எங்களை பாதுகாத்து விடு. இரண்டாவது கேட்டார்கள், யா அல்லாஹ் கடன் சுமையிலே மாட்டிக் கொள்வதை விட்டும் யா அல்லாஹ் என்னை பாதுகாத்து விடு என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே அடிக்கடி இந்த துஆவை செய்திருக்கின்றார்கள். சஹாபாக்கள் ஆச்சரியத்தோடு கேட்டார்கள், நபியே நாயகமே, கடனுக்கும் இன்னும் கடனுக்கும் அந்த பாவமான காரியத்திற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? கடன் என்பது வேறு, ஒரு மனிதனிடம் தன்னுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக கேட்கக்கூடிய ஒன்று. ஆனால் பாவம் என்பது வேறு. ஆனால் இரண்டையும் சேர்த்து இணைத்து யா அல்லாஹ் பாவமான காரியங்களிலிருந்தும் கடன் சுமைகளிலிருந்தும் எங்களை பாதுகாத்து விடு என்று துஆ செய்திருக்கின்றீர்களே, இந்த கடனுக்கும் பாவத்திற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது, என்ன இணைப்பு இருக்கிறது என்று சஹாபா பெருமக்கள் அங்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்ட பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையிலே அங்கே பதில் சொன்னார்கள். ஒரு மனிதன்
கடன் வாங்க ஆரம்பித்து விட்டால் அவன் பேசினால் பொய் பேசுவான். அவன் வாக்குறுதி அளித்தால் அந்த வாக்குறுதிக்கு மாறு செய்வான். ஒரு மனிதன் குறிப்பிட்ட கடன் வாங்கக்கூடிய அந்த நாள் வந்த பிறகு அந்த கடன் கொடுத்தவன் கடன் வாங்கிய மனிதனிடம் போய் கடனை கேட்டால் பிறகு தருகிறேன் தன்னிடத்திலே பணத்தை வைத்துக் கொண்டே பொருளாதாரத்தை வைத்துக் கொண்டே வாங்கிய கடனை அங்கே கொடுக்க மறுப்பான். அந்த நேரத்திலே அவன் பொய் சொல்லுவான். பேசினால் அவன் பொய் பேசுவான். இரண்டாவது, வாக்குறுதி அளித்தான், அந்த வாக்குறுதிக்கு மாறு செய்வான். நான் தருகிறேன், இந்த குறிப்பிட்ட நாளில் இந்த கடனை உன்னிடத்திலே நிறைவேற்றுகிறேன் என்று வாக்கு கொடுத்தால் அந்த வாக்குறுதிக்கு மாறு செய்வான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்னார்கள். பெருமக்களே, இன்னும் சொன்னார்கள், மூமின்களுக்கும் முனாஃபிகளுக்கும் 3 வித்தியாசங்கள் இருக்கின்றன. மூமீன்கள் என்பவர்கள் வேறு, முனாஃபிக்குகள் என்பவர்கள் வேறு. முனாஃபிக்குகளும் மூமீன்களும் ஒன்றல்ல, இருவர்களுக்கும் 3 வித்தியாசங்கள் இருக்கிறது. என்ன வித்தியாசம்? ஒரு முனாஃபிக் என்பவன் பேசினான் பொய் பேசுவான். இரண்டாவது, வாக்குறுதி கொடுத்தால் அந்த வாக்குறுதிக்கு அவன் மாறு செய்வான். மூன்றாவது, அவனை நம்பினார் நம்பிக்கை துரோகம் செய்வான். இதுதான் ஒரு முனாஃபிக்குகளின் அடையாளம். இது ஒரு மூமின் செய்ய மாட்டான். அவன் பொய் பேச மாட்டான். அவன் வாக்குறுதி கொடுத்தால் மாறு செய்ய மாட்டான். அவன் நம்பிக்கை துரோகம் செய்ய மாட்டான். ஆனால் ஒரு மனிதன் கடன் வாங்க ஆரம்பித்து விட்டால் அவன் பேசினால் பொய் பேசுவான். பொய் என்பது பாவங்களில் கட்டுப்பட்டது. பொய் என்பது பெரும் பாவங்களில் கட்டுப்பட்டது. அந்த பொய் என்ற அந்த பண்பு அவனிடத்திலே கடன் வாங்கியதின் காரணமாக வந்து விடுகிறது. அதனால்தான் அல்லாஹ்விடத்திலே அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் மக்ஸமி வல் மக்ரமி, யா அல்லாஹ் பாவங்களில் இருந்தும் எங்களை பாதுகாத்து விடு, கடன் சுமைகளில் இருந்து எங்களை பாதுகாத்து விடு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்களே. பெருமக்களே, அப்பேற்பட்ட ஒரு மோசமான ஒரு நிலைமையிலே இந்த சமுதாயம் தள்ளப்பட்டு இருக்கின்றது என்பதை நாம் பார்க்க முடிகின்றது. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி குர்ஆனிலே வேற எந்த நபிமார்களை பற்றியும் இந்த அளவுக்கு அல்லாஹ் சிறப்பித்து கூறவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர மற்ற நபிமார்கள் எந்த நபிமார்களையும் இந்த அளவுக்கு அல்லாஹ் சிறப்பித்து கூறவில்லை. அந்த அளவுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நம்பிக்கை உள்ளவர்கள், நம்பிக்கை உண்மை உள்ளவர்கள், நம்பிக்கைக்கு துரோகம் செய்ய மாட்டார்கள் என்பதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு மிகப்பெரிய ஒரு பாடமாக இருக்கின்றது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே, ஒட்டுமொத்த வாழ்க்கையிலே ஒரு 3 கட்டத்திலே பொய் சொல்லியிருக்கின்றார்கள். எதற்காக? தன்னுடைய ஈமானை பாதுகாப்பதற்காக, தன்னுடைய ஷரியத்தை, தன்னுடைய மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக தங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையிலே ஒரு 3 கட்டத்திலே செய்தினா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பொய் சொல்லி இருக்கின்றார்கள் என்பதை நாம் வரலாறிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஹதீஸிலே தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். அதிலே முதல் கட்டம் என்னவென்றால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறை நிராகரிப்பு மக்களுக்கு மத்தியிலே வாழக்கூடிய அந்த தருணத்திலே அந்த இறை நிராகரிப்பு, இறைவனை ஏற்றுக்கொள்ளாத அந்த சிலைகளை வணங்கக்கூடிய மக்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாலிப பருவத்திலே இருக்கின்ற பொழுது அவர்களை தங்களுடைய திருவிழாவுக்கு அங்கே அழைக்கின்றார்கள், அழைப்பு கொடுக்கின்றார்கள். அப்பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நேரத்திலே சொன்னார்கள், நாம் அல்லாஹ் தடுத்த இறை நிராகரிப்பு மக்களோடு நாம் கலந்து உறவாடினோம் என்றால் அல்லாஹ் நம்மை தண்டிப்பான். நாம் அவர்களோடு சேர்ந்து, அவர்களுடைய பண்டிகைகளோடு சேர்ந்து நாம் கொண்டாடக்கூடாது. மார்க்கத்திலே தடை செய்யப்பட்ட ஒன்று, மார்க்கத்திலே விளக்கப்பட்ட ஒன்று. அவர்களுடைய மார்க்கம் அவர்களுக்கு, நம்முடைய மார்க்கம் நமக்கு. அவர்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாதவர்கள்,
அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். ஆகையால் அந்த இடத்திற்கு நாம் போகக்கூடாது. அதற்கு என்ன செய்யலாம் என்றால், அந்த நேரத்திலே தான் சையதினா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பொய் உரைத்தார்கள். அதுதான் முதல் பொய். அந்த பொய் திட்டமிட்ட பொய் அல்ல. இந்த மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக, தன்னுடைய ஈமானை பாதுகாப்பதற்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த இறை நிராகரிப்பான அந்த காபிர்களிடம் சொன்னார்கள், இன்னி சகீமுன், எனக்கு உடல்நிலை சரியில்லை, நான் நோய்வாய்ப்பட்டிருக்கிறேன், ஆகையால் நான் உங்களுடைய திருவிழாவுக்கு வர முடியாது என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் அந்த நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உடல்நிலை நன்றாக இருந்தது, எந்த விதமான நோயும் இல்லை. இது முதல் பொய். இது மார்க்கத்திற்காக, அல்லாஹ்வுக்காக, தன்னுடைய ஈமானை பாதுகாப்பதற்காக சொல்லப்பட்ட முதல் பொய். இரண்டாவது ஒரு பொய், அந்த மக்கள் எல்லாம் திருவிழாவை முடித்துவிட்டு ஊருக்கு திரும்பக்கூடிய அந்த தருணத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய விக்கிரகங்கள், சிலைகள், எதை கடவுளாக அந்த மக்கள் வணங்கி வழிபட்டு வந்தார்களோ அந்த சிலைகளை எல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உடைத்தெறிந்தார்கள். உடைத்தெறிந்து பெரிய சிலையையும் உடைத்து அந்த சிலையின் மீது கோடாரியை மாட்டி வைத்து விட்டார்கள். அந்த மக்கள் எல்லாம் வந்து கேட்டார்கள், நாங்கள் கடவுளாக, நாங்கள் இறைவனாக வணங்கிய இந்த சிலைகளை எல்லாம் உடைத்தது யார், யார் உடைத்தார் என்று கேட்கின்ற பொழுது அந்த நேரத்திலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இரண்டாவது முறை பொய் உடைத்தார்கள். நான் உடைக்கவில்லை, அந்த சிலைகளை நான் உடைக்கவில்லை, அதோ அந்த பெரிய சிலை இருக்கிறதே, அதுதான் இத்தனை சிலைகளையும் உடைத்திருக்கிறது, அதையே அதால் பாதுகாத்துக் கொள்ள முடியவில்லை என்றால் அந்த சிலை எப்படி மக்களுக்கு கடவுளாக இருக்கும், ஆகையால் அதுதான் உடைத்தது என்பதாக இரண்டாவது முறை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பொய் உரைத்தார்கள். இது மார்க்கத்திற்காக, தன்னுடைய ஈமானை மக்களுக்கு உணர்த்துவதற்காக. அந்த சிலைகளின் மீது எந்த சக்தியும் இல்லை. அந்த சிலைகள் என்பது சாதாரண ஒரு பொருளை தவிர அது கடவுள் இல்லை என்ற விஷயத்தை மக்களுக்கு காட்டுவதற்காக, உணர்த்துவதற்காக, மார்க்கத்திற்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இரண்டாவது முறை பொய் உரைத்தார்கள் என்பதை நாம் ஹதீஸிலே காண முடிகின்றது. அதற்கு அடுத்த கட்டமாக மூன்றாவது, தங்களுடைய மனைவி சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு இடத்திற்கு அழைத்து செல்கின்ற பொழுது அங்கே ஒரு ஆட்சியாளன் பெண்களை கண்டான் விடமாட்டான், புதுமண தம்பதிகளை கண்டான் விடமாட்டான், அசிங்கப்படுத்தி விடுவான், கேவலப்படுத்தி விடுவான் என்ற ஒரு கட்டம், ஒரு நிர்பந்தம் ஏற்படக்கூடிய அந்த நேரத்திலே அந்த ஆட்சியாளன் இந்த பெண்மணி யார் என்று கேட்கின்ற பொழுது சாரா அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய மனைவி அவர்களை பார்த்து, இவள் என்னுடைய சகோதரி என்பதாக மூன்றாவது கட்டமாக பொய் உரைத்தார்கள். இரண்டு அல்லாஹ்வுக்காக சொன்ன பொய், மூன்றாவது தன்னுடைய மனைவியை பாதுகாப்பதற்காக சொன்ன பொய். இந்த மூன்று கட்டத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையிலே பொய் உரைத்திருக்கின்றார்கள். மூன்றாவது சொன்ன பொய் தன்னுடைய மனைவியை பாதுகாப்பதற்காக. இதுவும் மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்ட ஒன்று, ஷரியத்திலே ஆகுமாக்கப்பட்ட ஒன்று. நமக்கு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்ற பொழுது தங்களுடைய உயிரை பாதுகாப்பதற்கு அந்த நேரத்திலே பொய் சொல்லலாம் என்பதாக மார்க்கம் அனுமதித்திருக்கின்றது. அதனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நேரத்திலே பொய் உரைத்தார்கள் என்பதை ஹதீஸிலே காண முடிகின்றது. பெருமக்களை, வேறு எந்த ஒரு கட்டத்திலும் அவர்கள் நம்பிக்கை துரோகம் இல்லாதவர்களாக, மக்களுக்கு மத்தியிலே நம்பிக்கை உள்ளவர்களாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே நடந்திருக்கின்றார்கள் என்பதை ஹதீஸிலே காண முடிகின்றது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஒரு மோசமான ஒரு பாவமான காரியங்களிலே மக்கள் ஈடுபட்டு விடக்கூடாது என்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி துஆ செய்தார்கள். யா அல்லாஹ், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் மக்ஸமி வல் மக்ரமி. யா அல்லாஹ், பாவங்களில் இருந்தும் கடன் சுமைகளிலே மாட்டிக் கொள்வதை விட்டும் எங்களை பாதுகாத்து விடு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி துஆ செய்திருக்கின்றார்கள். இன்னொரு துஆவையும் நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குஃப்ரி வல் யத்னி. யா அல்லாஹ், குஃப்ரில் இருந்தும்
இறை நிராகரிப்பில் இருந்தும் இன்னும் கடன் சுமைகளிலே மாட்டிக் கொள்வதை விட்டும் எங்களை பாதுகாத்து விடு. சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நபியே நாயகமே, குஃப்ர் என்பது பெரும் பாவம், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது, இதை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். ஆனால் கடன் என்பது அது வேறு, குஃப்ர் என்பது வேறு. இந்த இரண்டுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கின்றது. ஆனால் நீங்கள் இரண்டையும் சேர்த்து அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடி இருக்கின்றீர்களே, என்ன காரணம்? இரண்டுக்கு தொடர்பு இருக்கிறதா? குஃப்ருக்கும் அந்த கடனுக்கும் இணைப்பு இருக்கிறதா என்று கேட்கின்ற பொழுது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆம், இரண்டுக்கு ஒன்றோடு ஒன்று தொடர்பு இருக்கிறது. எப்படி என்றால், ஒரு மனிதன் கடன் வாங்கி வாங்கி பழக்கப்பட்டு அவன் இறை நிராகரிப்பிலே விழுந்து விடுகின்றான். கடன் என்பது ஒரு மனிதனை குஃப்ரிலே தள்ளிவிடும், இறை நிராகரிப்பிலே விழச் செய்துவிடும் என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிவுரைத்திருக்கின்றார்கள் என்றால், பெருமக்களை, இந்த விஷயத்திலே எந்த அளவுக்கு நாம் கவனத்தை செலுத்த வேண்டும் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சுகதாக்கள் இந்த மார்க்கத்திற்காக தங்களுடைய உயிரை தியாகம் செய்தவர்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே தங்களுடைய உயிரை தியாகம் செய்தவர்கள், இவர்களுக்கு எவ்வளவு பெரிய அந்தஸ்து இருக்கிறது என்பதை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய ஹதீஸிலே சொல்லி காட்டுவார்கள். குல்லு ஷஹீதி குல்லு தம்பி, இந்த ஷஹீதுகளுடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுவான். ஒரு உயிர் தியாகி, இந்த மார்க்கத்திற்காக தங்களுடைய உயிரை தியாகம் செய்தவர்கள், அதற்கு முன்னால் எவ்வளவு பாவங்கள் செய்தார்களோ எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுவான். இல்லத்தை, கடனை தவிர. அவர்கள் கடன் வாங்கியிருந்தால் அந்த கடனை கட்டாமல் இழுத்தடித்தால் அந்த கடனை மட்டும் அல்லாஹ் அந்த சுகதாக்களுக்கு, அந்த ஷஹீதுகளுக்கு மன்னிக்க மாட்டான் என்பதை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஹதீஸிலே சொல்லி காட்டுவார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களே, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கடன் விஷயத்திலே எந்த அளவுக்கு இந்த மனித சமூகத்திற்கு தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள் என்றால், ஒரு நாள் ஒரு கட்டத்திலே ஒரு ஜனாசா அங்கே வருகின்றது. சகாபாக்களுக்கு மத்தியிலே ஒரு ஜனாசா வருகிறது. சகாபா பெருமக்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைக்கின்றார்கள். நபியே நாயகமே, ஜனாசா வந்திருக்கிறது, வாருங்கள் தொழுகை நடத்த வேண்டும் என்பதால். அந்த நேரத்திலே எந்த ஜனாசா, எத்தனை ஜனாசா வந்தாலும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் தொழுகை நடத்துவார்கள். அவர்கள் ஹயாத்தாக உயிரோடு இருக்கக்கூடிய காலகட்டங்கள் வரை அவர்கள் தான் ஜனாசா தொழுகை, வேற யாரும் ஜனாசா தொழுகை நடத்த மாட்டார்கள். ஒரு ஜனாசா வருகிறது, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைக்கப்படுகின்றார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட முதல் கேள்வி என்னவென்றால், அந்த ஜனாசாவுக்கு கடன் இருக்கிறதா? அந்த ஜனாசாவுக்கு, வந்திருக்கக்கூடிய ஜனாசாவுக்கு கடன் இருக்கிறதா என்று கேட்கின்ற பொழுது சகாபாக்களில் விசாரித்து சொன்னார்கள், அந்த ஜனாசாவுக்கு கடன் இல்லை என்று சொன்னவுடன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே என்ன செய்தார்கள்? தொழுகை நடத்தினார்கள். அந்த நேரத்திலே அதற்கு பிறகு இரண்டாவது ஒரு ஜனாசா வந்தது. அந்த நேரத்திலே மதினாவிலே மொத்தம் 3 ஜனாசா வந்தது. இரண்டாவது ஒரு ஜனாசா வந்தது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டாவது கேட்டார்கள் சகாபாக்களை பார்த்து, இந்த ஜனாசாவுக்கு கடன் இருக்கிறதா என்று கேட்கின்ற பொழுது சகாபா பெருமக்கள் அதை விசாரித்து விட்டு சொன்னார்கள், இந்த ஜனாசாவுக்கு கடன் இருக்கிறது, இந்த ஜனாசாவுக்கு கடன் இருக்கிறது என்று சொன்னவுடன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அப்படி என்றால் இந்த ஜனாசாவுக்கு நான் தொழுகை நடத்த மாட்டேன் என்பதாக சொன்னார்கள். உடனே அந்த நேரத்திலே ஒரு சஹாபி சொன்னார், நபியே நாயகமே, இந்த ஜனாசாவுக்கு உடைய கடனை நான் பொறுப்பேற்று அதை நிறைவேற்றிக் கொள்கிறேன் என்று சொன்னவுடன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஜனாசாவுடைய தொழுகையை நடத்தினார்கள் என்பதை ஹதீஸிலே காண முடிகின்றது. அதற்கு பிறகு மூன்றாவது ஒரு ஜனாசா வந்தது. மூன்றாவது ஒரு ஜனாசா வந்த பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், இந்த ஜனாசாவுக்கு கடன் இருக்கிறதா என்று கேட்கின்ற பொழுது, ஆம் கடன் இருக்கிறது, நிறைவேற்றுவதற்கு பொருளாதாரத்தை விட்டு சென்றிருக்கிறாரா என்று கேட்ட பொழுது இல்லை என்று சொன்னவுடன், அப்படி என்றால் உங்களுடைய தோழருக்கு நீங்களே ஜனாசா தொழுகை நடத்துங்கள்,
பெருமக்களை இந்த அளவுக்கு மக்களை உணர்த்துவதற்காக இந்த கடன் என்ற இந்த விஷயம் எந்த அளவுக்கு மக்களை பாதிக்கின்றது என்ற விஷயத்தை காட்டுவதற்காக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அளவுக்கு கடுமையாக சொன்னார்கள். அதற்கு பிறகுதான் அபூ ஹதாதா என்ற ஒரு சஹாபி, நபியே நாயகமே, அந்த ஜனாசா உடைய கடனை முழுமையாக நான் பொறுப்பேற்று அதை நிறைவேற்றுகிறேன், நீங்கள் தாராளமாக தொழுகையை நடத்தலாம் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அபூ ஹதாதா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள். அதற்கு பிறகுதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசா தொழுகையை நடத்தினார்கள். பெருமக்களை, இது ஆரம்ப காலகட்டத்திலே உள்ள ஒரு நிகழ்வு. எந்த ஜனாசா வந்தாலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி, இந்த ஜனாசாவுக்கு கடன் இருக்கிறதா? கடன் இருக்கக்கூடிய நிலையிலே அவன் அடக்கப்பட்டு விட்டால் அது மிகப்பெரிய நாளை மறுமையிலே அவனுக்கு நஷ்டமாக ஆகிவிடும். ஆகையால் கடனை நிறைவேற்றிய பிறகுதான் அவனுக்கு தொழுகையை நடத்த வேண்டும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்திலே உணர்த்தி இருக்கின்றார்கள். இப்பொழுதும் அந்த விஷயத்திலே நாம் கவனமாக இருக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். பெருமக்களை, அதற்கு பிறகுதான் இஸ்லாமிய அரசு பைத்துல் மால், அதாவது பைத்துல் மால் என்ற ஒரு பணங்களை, ஒரு மொத்த காசுகளை திரட்டி கொண்டு ஏழை மக்கள் வஃபாத் ஆகிவிட்டால், அவர்களுக்கு கடன் இருந்தால் அதை இஸ்லாமிய அரசை பொறுப்பேற்று அந்த கடனை அடைத்த பிறகு ஜனாசா தொழுகை வைக்கப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்திலே, சகாபாக்களுடைய காலகட்டத்திலே இந்த நிகழ்வு நடந்தது என்பதை நாம் ஹதீஸிலே காண முடிகின்றது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களே, இஸ்லாமிய மார்க்கம் எந்த அளவுக்கு நமக்கு தெல்ல தெளிவாக இந்த ஷரியத்துடைய விஷயங்களை, மார்க்க விஷயங்களை நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதாக அச்சுறுத்துகின்றதோ அந்த அளவுக்கு நாம் நடக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா என்ற ஒரு சஹாபி, இப்னு அபி அஜ்ரா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கடன் கொடுத்திருந்தார்கள். ஒரு குறிப்பிட்ட அந்த நாள் வந்த பிறகு கடனை கேட்கின்றார்கள். இவர்கள் ஒரு காரணத்தை சொல்கின்றார்கள், பிறகு தரலாம் என்பதாக. இருவர்களும் பள்ளி வாசலிலே சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. இருவர்களும் மாத்தி மாத்தி பேசி இருவர்களுக்கு மத்தியிலே வாக்குவாதம், சண்டை வந்து விட்டது. எதற்காக? கடன் விஷயத்திலே. அதுவும் பள்ளி வாசலிலே சப்தம், அந்த மஸ்ஜித் நபவியிலே சப்தம் உயர்கிறது. எந்த அளவுக்கு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிலே இருந்து வெளியே வந்து விட்டார்கள். என்ன காரணம் என்று கேட்கின்ற பொழுது, கடனின் காரணமாக இருவர்களுக்கு மத்தியிலே வாக்குவாதம் என்று சொன்னவுடன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சகாபாக்களை பார்த்து சொன்னார்கள், பெருந்தன்மையோடு நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு மத்தியிலே வாக்குவாக வேண்டாம், உங்களுக்கு மத்தியிலே நீங்கள் பெருந்தன்மையோடு நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் அவருடைய கடனை தள்ளுபடி செய்யுங்கள். நீங்கள் வாங்கிய கடனை உடனே நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்யுங்கள் என்பதாக சஹாபா பெருமக்களிடத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கடனுடைய விஷயத்திலே எந்த அளவுக்கு நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதாக நமக்கு அச்சரித்திருக்கின்றார்களே. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த விஷயத்திலே நாம் முழுமையாக கவனமாக இருக்க வேண்டும். இஸ்லாம் எப்படி நடக்க சொல்லி இருக்கின்றதோ, இந்த ஷரியத், இந்த மார்க்கம் எந்த கொள்கையின் பிரகாரம் நடக்க சொல்லி இருக்கின்றதோ அந்த கொள்கையின் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டுமே தவிர பிற பண்டிகைகளை, பிற மத கொண்டாட்டங்களை கொண்டாடுவதை விட்டும் முழுமையாக நாம் தவிர்ந்திருக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். பெருமக்களே, இன்னும் ஒரு சில தினங்களிலே மாற்ற சகோதரர்களுடைய பண்டிகைகள் வர இருக்கிறது. அந்த பண்டிகைகள் நமக்குண்டானது அல்ல. நமக்குண்டான பண்டிகைகள் என்னவோ, நமக்குண்டான கொண்டாட்டங்கள் எதுவோ அதை மட்டும்தான் நாம் கொண்டாட வேண்டும். அதுதான் ஷரியத்தும் கூட, அதுதான் மார்க்கமும் கூட. அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே லக்கும் தீனுக்கும் வலிய தீன், உன்னுடைய மார்க்கம் உனக்கு, அவனுடைய மார்க்கம் அவனுக்கு. நீ அவனுடைய அந்த மதத்திலே, மார்க்கத்திலே சென்று நீ உன்னுடைய கொண்டாட்டங்களை கொண்டாடுவதை விட்டு நீ தவிர்த்து விடு. இன்னும் பெற்றோர்களுக்கு இன்னும் அழுத்தமாக சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், நாம் விளங்கியவர்கள், ஈமான் கொண்டவர்கள், ஷரியத் எது, மார்க்கம் எது, குர்ஆன் எது, ஹதீஸ் எது, எல்லாம் நமக்கு தெல்ல தெளிவாக தெரியும்.
தெரிந்தும் நம்முடைய பிள்ளைகள் அடம் பிடிக்கின்றது, நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய சொல் பேச்சை கேட்க மறுக்கின்றது. அதனால் இந்த விஷயங்களை நான் வாங்கி கொடுத்தேன். அவர்களுடைய சந்தோஷத்திற்காக வெடியை வெடிக்க செய்தேன். அவர்களுடைய சந்தோஷத்திற்காக, அவர்களுடைய அழுகையை நிப்பாட்டுவதற்காக மற்ற பண்டிகைகளை கொண்டாடுகின்றது என்னுடைய ஈமான் கொண்ட பிள்ளைகள் என்பதாக வாய் கூசாமல் நம்முடைய பெற்றோர்கள் சொல்கின்றார்கள். பெருமக்களை, நான் இன்னும் அழுத்தமாக சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், ஷரியத் எதுவோ, மார்க்கம் எதுவோ அதை மட்டும் நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். மற்ற விஷயங்களை விட்டுவிடுங்கள். அல்லாஹு தஆலா நம்முடைய இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் பிரகாரம், ஷரியத்தின் பிரகாரம் நடக்கக்கூடிய இந்த பாக்கியத்தை வல்ல நாயன் நம் அனைவர்களுக்கும் தந்தர் முடிவானாக. வாஹித் ஆனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.